ஸ்ரீ குருச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி ஆச்சாரியல் வரலாறில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11வது ஆச்சாரியாலான ஸ்ரீ சிவானந்த சித்கணேஷ சரஸ்வதி சுவாமிகள். இவர் நம்மளுடைய 10வது ஆச்சாரியாலான ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியார் இருக்கார் இல்லையா, சுரேஸ்வராச்சாரியாருக்கு அடுத்ததாக வரார். சுரேஸ்வராச்சாரியால் காஞ்சியில் சித்தி அடைவதற்கு சற்று முன்னாடி இவரை நியமித்திட்டு அவர் சித்தி அடைகிறார் காஞ்சிபுரத்திலேயே. இவருடைய பட்டப்பெயர் சிவானந்த சித்கணேஷ சரஸ்வதி சுவாமிகள். இவர் கர்நாடக தேசத்தில் உஜ்வலர் அப்படிங்கிற ஒரு பிராமணருக்கு புதல்வராக பிறந்து, இவருடைய இயற்பெயர் பூர்வாசிரம பெயருமே ஈஸ்வரன் அப்படிங்கிறது தான். இவருடைய குருவான சுரேஸ்வராச்சாரியிடம் ரொம்ப நாள் அவர் பணி செய்து தொடர்ந்து சூத்திர பாஷ்யம் அதெல்லாம் நன்றாக கற்று தெளிந்து ஆச்சாரிய பீட்டத்தை 45 ஆண்டுகள் அலங்கரித்திருக்கிறார்கள் இந்த சித்கண ஆச்சாரியால். இவர் சித்கணர் என்கிற பெயரோடு இருக்கிறதுக்கு அவர்கிட்ட இருக்கிற வந்த மக்களுக்கும் அடியார்கள் அத்தனை பேருக்கும் ஸ்ரேயஸை மட்டுமே அள்ளி அளித்தவராம். அப்படி ஒரு நல்ல உபதேசங்களை கொடுத்து எல்லாருக்கிட்டும் பேதமே இல்லாமல் ஒரு பக்த கோட்டிக்கும் அனுகிரகம் தாராளமாக செய்து கொடுப்பவராம். இவர் சிவ அத்வைத தத்துவத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். இவரே இவருடைய வயோதிக காலத்தில் வாத்சல்யாயனர் அப்படின்னு ஒரு பிராமணருடைய குமாரரான ஹரி, பூர்வாசிரம பெயரான ஹரி என்பவர் அவரை சிஷ்யராக நியமித்து அவரை பட்டத்தில் அமர்த்தி, ஆச்சாரியாளுக்கு தெரிஞ்சு போச்சு தன்னுடைய சித்தியான காலம் கிட்ட வர்றதுன்னுட்டு அவரே போய் விருத்தாச்சலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சித்கண ஸ்வரூபத்தை அடைகிறார். அவர் உட்கார்றார். ஆச்சாரியால் சிதானந்த ரூபமாக தன்னைத்தானே ஏற்றுக்கொண்டு சித்தி அடைகிறார். அப்படி இந்த 11வது ஆச்சாரியால் சிவானந்த சித்கணேஷ சரஸ்வதி சுவாமிகள் நமக்கு 45 காலங்கள் காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை அலங்கரித்திருக்கிறார். அடுத்ததாக வரக்கூடிய 12வது ஆச்சாரியாலான அந்த வாத்சல்ய பட்டருடைய குமாரன் ஹரி என்பவரை முதன்முறையாக காஞ்சி காமகோட்டி பீட்டத்தில் முதன்முறையாக ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற பெயரை இந்த சிவானந்த சித்கணேஷ சரஸ்வதி ஆச்சாரியால் தான் இந்த பெயரை நமக்கு காமகோட்டி பீட்டத்திலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதுதான் இந்த ஆச்சாரியாலோட ஒரு வைசிஷ்டியம். 172ஆம் ஆண்டு காமன் எரா இந்த ஆச்சாரியால் விருதாச்சல ஸ்தலத்தில் சித்தியடைகிறார். 45 ஆண்டு காலங்கள் காமகோட்டி பீட்டத்தை அலங்கரித்திருக்கிறார். அடுத்ததாக வரும் 12வது ஆச்சாரியாலை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.